ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஸ்டோரி டிராப்ஸ். நான் உங்கள் யுகன். இன்னைக்கு நம்ம ஸ்டோரி டிராப்ஸில் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா காதல் வார் ஜோன். ஆல்ரெடி 3 வீடியோ நம்ம ஸ்டோரி டிராப்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது யாரெல்லாம் பார்க்கலையோ மேலே தெரிய லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐசியூக்குள்ளே ருத்விக் அட்மிட் பண்ணுறாங்க. அவன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கான். ஐசியூக்கு வெளியே காத்துக்கிட்டு நிலஃபர் அழுந்துட்டே இருக்கா. அவள் மனசுக்குள்ள 1000 கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் ஒன்று, டேய் சாரிடா, ரொம்ப ரொம்ப சாரிடா. என்னால தான் உனக்கு இந்த நிலைமை. நான் விளையாட்டா பண்ண ஒரு விஷயம் இப்படி ஆகிடுச்சுன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ருத்விக் நிலஃபருக்காக ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நிலஃபர் அவங்க அப்பாட்ட ரெஸ்ட் ரூம் போகிறன்னு போய் சொல்லிட்டு வேகமாக ருத்விக்கை பார்க்க வரா. அவனை பார்த்த உடனே வேகமாக ஓடி போய் ஹக் பண்ணுறா. அப்போ ருத்விக், ஏய் அழாதடி, இப்போ என்ன? அடுத்து உன்னை எப்போ பார்ப்பேனே தெரியல. இந்த 6 monthsல உன்னை ஒரு நாள் கூட பார்க்காம இருந்ததில்லை. ஆனால் இப்போ 2 years உன்னை பார்க்காம இருக்க போறேன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மிஸ் யூடா, மிஸ் யூ ஸோ மச். நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண வேண்டி. ஆனால் என்ன பண்ண, 2 வருஷம் தான்ல, இப்படின்றக்குள்ள போயிடும். பார்த்துக்கலாம். நீ படிச்சுட்டு வா, நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். நீ வா. நீ வந்ததுக்கப்புறம் நம்ம 2 பேரும் போய் உங்கள் அப்பாட்ட பேசலாம். அது என்னடா 2 years தானே இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்ட? வேற என்ன பண்ணுறது, கஷ்டம்தான். பட் இதுக்கு நம்ம அடாப்ட் ஆகி தான் ஆகணும். சரி விட்டு. அண்ட் டெய்லி மறக்காமல் வீடியோ கால் பண்ணு, சரியா? அப்படி பேசிட்டு இருக்கப்பவே போர்டிங் அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதை கேட்ட நிலஃபர் கண் கலங்கியதோட, சரி ஓகே பாய்டா, போயிட்டு வரேன். உடம்ப பார்த்துக்கோ, அப்புறம் மறக்காம டைமுக்கு சாப்பிடு, சரியா? அப்படி நிலஃபர் சொல்லிட்டு லேட்டராக போயிட்டா. இவ்வளோ நேரம் ஒன்றும் தெரிலடி, ஆனால் இப்போ நீ போயிட்ட, என்னால் முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நிலோஃபர், நிலோஃபர், ஏய் நிலோஃபர், சொல்லுங்கண்ணா. நிலோஃபர், அவனுக்கு என்னாச்சு? இப்ப என்ன ஆச்சுன்னு நீ அழுதுட்டு இருக்க? நான் விளையாட்டா பண்ண ஒரு விஷயம் அவன் இப்போ இப்படி இருக்கிறதுக்கு ஒரு காரணம் ஆயிடுச்சு. உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடி? இப்ப பாரு அவனுக்கு என்ன ஆச்சுன்னு. என்னாலதான் எல்லாம். நான் அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா அதனாலேயே அவன் உயிருக்கு ஆபத்தாகும்னு நினைக்கல. எனக்கு கஷ்டமா இருக்கு அவனை எப்படி பண்ணிட்டேன்னு. இப்ப யோசிச்சு என்ன பண்ண? அதெல்லாம் நீ முன்னாடியே யோசிச்சிருக்கணும். கரெக்ட் தானா? எல்லாமே ஏன் தப்பு தான். அப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஐசியூல இருந்து டாக்டர் வெளியே வராங்க. அதை பார்த்த நிலஃபர், டாக்டர் டாக்டர், ருத்விக் ஒன்றும் ஆகல? அவன் நல்லா இருக்கான்ல டாக்டர்? இல்லை மேடம், அவர் மண்டையில் அடிபட்டதுனால பிளட் ரொம்ப லாஸ் ஆகிருக்கு. அவர் உயிருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பட் அவர் இப்போது கான்ஷியஸாக இல்லை. இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவர் இப்போ கோமா ஸ்டேஜில் இருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பின் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஸ்டோரி டிராப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.